இப்போ நம்ம சிம்மை பற்றி பார்க்க போகிறோம். சிம் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனை வருது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் வருது. சிம் ஸ்லாட் 1 அல்லது 2 எடுக்க மாட்டேது. ஆல்ரெடி ஒரு 3 கம்ப்ளைண்ட் வந்தது. அதை வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோ தரேன். உங்களுக்கு இந்த சிம் ட்ரே பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் வந்து கடைசி லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் 2 பின் வந்து டச் ஆகியே இருக்கும். அந்த பின் வந்து ப்ராப்பராக டச் ஆகிருந்துச்சின்னு சொன்னால் அந்த சிக்னலை வச்சு நம்ம சிம் எடுக்கலைன்றது தெரிஞ்சுக்கும் அந்த சர்க்யூட்டு. இப்போ சிம் ஸ்லாட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு சிம்மே இல்லாமல் சிம் ஸ்லாட்டை கனெக்ட் பண்ணும்போது அந்த கார்டியானது ரிலீஸ் ஆகும், அந்த ஜாயிண்ட் வந்து ரிமூவ் ஆகும். அப்போ 2 பாயிண்ட்டோட வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சர்க்யூட் நல்லா இருக்கா இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த விஷயத்தினால உங்களுக்கு வந்து 3 டைப்பான கம்ப்ளைண்ட் நான் வந்து இதில் அட்டன் பண்ணேன். ஒரு ஃபோனில் வந்து டவர் சரியாக கிடைக்கல, விட்டு விட்டு கிடச்சிச்சு. இன்னொரு ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா சிம் ஸ்லாட் 1 அல்லது 2 சிம் எடுக்காமல் இருந்தது. இப்போ அதை நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிம் செக்ஷனை பார்ப்போம் அல்லது நெட்வொர்க் செக்ஷனை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். ஆனால் மெயினாக வந்து டவர் செக்ஷன் வருதுன்னா நம்ம இதை செக் பண்ணி பார்க்கணும். ஒரு எண்டில் வந்து பீப் சவுண்ட் அடிச்சுது, அந்த பின்னில் வந்து பெரிய பின் அவுட்புட்டில் கூட இந்த பட்டையாக இருக்கக்கூடிய பின்னில் வந்து பீப் சவுண்ட் அடிச்சிச்சு. அந்த சென்ட்ரு பாயிண்டில் எப்படி இருக்குன்றதை நம்ம வேல்யூ செக் பண்ணி பார்ப்போம். நம்ம அப்போது ஒரு பாயிண்டில் வந்து கிரவுண்ட் இருக்குது, இன்னொரு பாயிண்டில் செக் பண்ணும்போது மீட்டரை செக் பண்ணி பாருங்கள். அந்த மீட்டரில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு வேல்யூ வந்து 1000க்கு மேலே வேல்யூ காட்டுச்சு. அப்போ அந்த வேல்யூ லைனும் அந்த கிரவுண்ட் லைனும் ஷார்ட் ஆனால் தான் அந்த சர்க்யூட் வந்து கனெக்ட் ஆகலைன்றது விஷயத்தை இது சர்க்யூட் எடுத்துக்கிறது. சிம் ட்ரே கனெக்ட் பண்ணோன்னா அந்த சர்க்யூட் வந்து ரிலீஸ் ஆகுது. அப்போ இந்த பின்னில் வந்து பிரச்சனை இருந்தது. அந்த பின் வந்து சரியாக ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ ஒன்று கிடைக்காம இருந்தது ஒன்று. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தருமே சிம் ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேல்யூ வருதான்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த வேல்யூ எங்கேருந்து வருது, இது என்ன சர்க்யூட்டு, எல்லா மாடலுக்கும் எப்படி அதை டிசைன் பண்ணிக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருமே ட்ரேஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணணும். இதை பற்றி நான் முழு விஷயங்கள் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ தரேன் உங்களுக்கு. இப்போ ஒவ்வொருத்தருமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ண தான் நாலேஜ் கிடைக்கும். கண்டிப்பாக குரூப்பில் ஷேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்டை கிளியராக தருவேன் உங்களுக்கு. எல்லோரும் ப்ராக்டிக்கலாக செய்யணும். செஞ்ச விஷயத்தை ரிசல்ட்டை குரூப்பில் ஷேர் பண்ணணும். அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறவங்க மட்டும் தான் திரும்ப சொல்கிறேன், ஷேர் பண்ணுறவங்க மட்டும்தான் தனியாக இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வரக்கூடிய விஷயங்கள் நான் வந்து அப்டேட் தருவேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லாருமே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.